ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் சுழற்றி அடிக்கிற மாதிரி சுக்கிரனும் சூரியனும் அமைஞ்சதுனால அடுத்த 30 நாட்களுக்கு பயங்கரமான ஆட்டமானது மேச ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. அந்த ஆட்டம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். மேச ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான ஆட்டம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 2025 தை மாதமானது பிறந்துருச்சு. இந்த தை மாதத்தில் சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வார். அதனால் இது மகர மாதம் என்றும் அழைக்கப்படும். இந்த மாதத்தில் கிரகங்களுடைய சூழ்ச்சியால் சுக்கிரன் வலுவாக அமைஞ்சிருக்கிறாரு. இதனால் மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு சிவ ராஜயோகமானது உருவாயிருக்கு. இந்த ராஜயோகம் உருவானதுனால என்ன பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அவங்க கணிச்ச அந்த பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அவங்க கணிச்ச பலன்கள் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 30 நாட்கள் உங்களுக்கு இந்த சிவ ராஜயோகத்தை அனுபவிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி இந்த ராஜயோகம் சாதாரணமான யோகம் கிடையாது, ரொம்பவே முக்கியமான யோகம். இந்த யோகம் கிடைக்கிறதே ரொம்ப ரேரு, உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் இந்த யோகத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த யோகத்தை கரெக்டாக நல்லா பயன்படுத்திக்கோங்க. இந்த யோகம் எப்பயாவது தான் கிடைக்கும் போதே அதை பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். சரி வாங்க, இந்த யோகம் எப்படி கிடைக்கும், இந்த யோகத்துக்கு நம்ம என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம். ஆக்சுவலி 2025 ஆங்கில புத்தாண்டு பிறந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த கொஞ்ச நாள்லேயே தை மாதமானது பிறந்துருச்சு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற நம்ம முன்னோர்கள் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப இந்த தை தான் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கும். அதனால தான் நம்மள இன்றும் பல பேர் தை மாதம் வர காத்திருந்து முக்கிய முடிவுகளை தைக்கு பிறகு எடுப்போம். இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு தை சிறப்பு இருக்குன்னா மேச ராசிக்காரங்களுக்கு தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது நிறைய நடக்கும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை முழுக்க அற்புதமாக இருக்க போகுதுன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. மெயினாக உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்க போகிறாரு. அவர் தற்போது 10ஆம் இடமான மகரத்தில் வீற்றிருந்து உங்களுக்கு இந்த அதிசயத்தை நடத்த போகிறாரு. சூரியனுக்கும் மகரம் பகை வீடு தான். கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் ஸ்தானான பலம் என்கின்ற நிலையில் உங்களுக்கு இருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலையுமே தை மாதம் மிகவும் நிறைவாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும். நீங்கள் ஒரு சின்ன விஷயம் ஏதாவது செய்தீங்கனாலும் அதில் உங்களுக்கு நிறைவு ஏற்படும். இப்படி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிறைவு ஏற்படுற மாதிரி ஒரு நிறைவான மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அப்புறம் உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்கும். அதனால் நீங்கள் வருமானத்தை நினச்சி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் சமூகத்தில் உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கும். ஆக்சுவலி நீங்கள் புதுசாக எது வேணாலும் செய்யலாம். ஏன்னா உங்களுடைய செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும்போது நீங்கள் புதுசாக எது செய்தாலும் இன்னும் உங்களுக்கு நல்லது நிறைய நடக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய புகழ் அந்தஸ்து இது ரெண்டுமே சரிசமமாக உயரும். இது ரெண்டுமே உயரும்போது இது ரெண்டையுமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகாரத்தில் இருப்பவங்களுக்கு இன்னும் பலனடைவது ஈஸியாக அமையும். இதை எல்லாத்தை விட உங்களுடைய தனலாபம் சிறப்பாக இந்த டைம் இருக்க போகுது. இந்த தனலாபம் சிறப்பாக இருக்கிறதுனால சுயதொழில் செய்வோர் பெரிய முன்னேற்றத்தை காண்பீங்க. சுயதொழில் செய்கிறவங்க இப்போ உங்களுடைய சுயதொழிலில் புதிய யுக்திகள் கையாளுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி யுக்திகள்லாம் கையாளணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரிலாம் கையாண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அப்புறம் பணியிடத்தில் உத்தியோகத்தில் செல்வாக்கு உயரும். பணியிடத்தில் உத்தியோகத்தில் செல்வாக்கு உயரும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிதாக எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. அதனால் எதை நினச்சும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அந்த மாதிரி மனசை தேவையில்லாமல் குழப்பிக்க வேண்டாம். தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். அதனால் தேவையில்லாமல் எதையும் குழப்பிக்க வேண்டாம்.
ஆக்சுவலி உங்களுக்கு பெரிதாக எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி தான் கிரகங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் மேக்சிமம் நீங்கள் எதை பற்றியும் பெருசாக டென்ஷனும் ஆக வேண்டாம், எதை பற்றியும் நீங்கள் குழம்பிக்கவும் வேண்டாம். அப்புறம் நீங்கள் இராணுவம், காவல்துறை, மருத்துவம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு உயர்வுகளை காண்பீங்க. இந்த மாதிரி துறையில் மட்டும் இல்லை, அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கூட சிறப்பான உயர்வுகளை காண்பீங்க. இது சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபடுற உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டமானது கிடைக்கும். அந்த எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலிமா உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை செம்மையாக மாறும். அப்புறம் ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் உங்கள் முயற்சிகள்லாம் நீங்கள் எது பண்ணாலும் வெற்றிகரமாக மாறும். அதனால் புது முயற்சிகள் எது வேணாலும் தொழில் ரீதியாக செய்யலாம். அப்புறம் உதவிகள் கேட்டிங்கன்னா உதவிகள் தானாக தேடி வரும். அதையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடும்ப தகராறுகள்லாம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு நீங்கும். நீண்ட கால மனக்கசப்பு கூட நீங்கும். நீண்ட கால மனக்கசப்பு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த தைல நீங்கள் போகுது. தந்தை மகன் உறவு வலுப்பெறும். தந்தை மகன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தந்தை மகன் உறவு ஏற்படும். இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நடக்கும். இந்த மாதிரியான அதிசயம் நடக்கிறதுனால இந்த தை மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்றே சொல்லலாம். அதாவது மனநிறைவான மாதம் என்றே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் சூரியனை பார்க்குறாரு. அந்த மாதிரி பார்க்கறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு கல்வி, வேலை ஆகியவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கும். அப்படி எதிர்பார்த்த மாற்றங்கள் கண்டிப்பாக எது நடக்குதோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மாணவர்கள் நீங்கள் கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை காண்பீங்க. அதற்கான சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாள் கிடைக்காம இருந்த பதவி உயர்வு, பணியிட மாற்றம் இது எல்லாமே நல்லபடியாக அமையும். இதை எல்லாமே நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகள் அருமையாக இருக்குது. புதிய தொழிலெலாம் தொடங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்க. அப்புறம் தொழில் விருத்தி செய்வதற்கு வாய்ப்பு நன்றாக இருக்குது. அதனால் தொழில் விருத்தியெல்லாம் நல்லா செய்துக்குங்க. சுக்கிரன் உச்சம் பெற்று 12வது இடத்துல மறைகிறாரு. இந்த டைம் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அமைப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதம் சுக்கிரனால் பரிவர்த்தனை இருக்கிறதுனால பார்த்து கொஞ்சம் நடந்துக்குங்க என்று உங்களுக்கு எச்சரிக்கையும் ஒரு பக்கம் விடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 2ஆம் மற்றும் 12ஆம் இடங்களில் பரிவர்த்தனை பெறும்போது தேவைக்கு ஏற்ப சுய விரயங்கள் ஏற்படும். அதாவது விரயங்கள் ஏற்படும். அதை நீங்கள் தேவைக்கேற்ப சுப விரயங்களாக மாற்றிக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சுப செய்திகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். குரு பகவான் 2வது இடத்துல இருந்து சூரியனை பார்க்கிறாரு. இதனால் உங்கள் ராசிக்கு தை முழுக்க சிவராஜ யோகம் கிடைக்குது. இதன் மூலம்தான் உங்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்றமானது நீங்கள் காண போகிறீங்க. எல்லாவற்றிலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்க போகுது. குடும்பம், பணியிடத்தில் சச்சரவுகள் எல்லாமே உங்களுக்கு குறையும். அதெல்லாம் குறையிறதே உங்களுக்கு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது. குழந்தைகள் மூலம் உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அப்புறம் 11வது இடத்துல சனி சொந்த வீட்டில் ஆட்சி பெறுறாரு. 11வது இடத்துல சனி எப்போதும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். வெளிநாடு, வெளிமாநில பயணங்கள் மூலம் ஏற்றம் கிடைக்கும். அரசு உதவிகள் உள்ளிட்டவெல்லாம் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கும். அதை எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். பெரும்பாலும் இந்த தை மாதம் உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம் நடைபெற போகுது. ஒருவேளை மனசங்கடம் இருக்கிறது என்றால் சனீஸ்வரன் உங்கள் ராசியை பார்க்கறதுனால அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு செல்லுங்க. சிவன் பார்வதி வழிபாடு செய்து வருவதன் மூலம் மனநிலை சீரடைந்து தன்னம்பிக்கை தெளிவு பிறக்கும். ஸோ இந்த தெளிவு, தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் செய்திடுங்க. அவ்வளோதாங்க, மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. ஸோ கணிச்சதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த தாள்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி மேஷ ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள உடனுக்குடனே நம்ம சேனலில் வந்து எல்லா தாள்களையும் உங்கள் ராசிக்கு தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.